தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம் 13வது அதிகாரம். அடக்கமுடைமை. 122வது குறள். காக்க பொருள் அடக்கத்தை ஆக்கம் அதனினும் இல்லை உயிர்க்கு. இந்த குறளின் விளக்கம். அடக்கத்தை செல்வமாக பேணி காத்து வருக. உயிருக்கு ஆக்கம் தருவது அதனினும் மேம்பட்ட செல்வம் பிற யாதுமே இல்லை. அதாவது நாம் அடக்கத்தை நம்ம வச்சிருக்கிற ஒரு பணத்தை விட, ஒரு செல்வத்தை விட, ஒரு சொத்தை விட, ஒரு நகையை விட நாம் அடக்கத்தை பேணி காக்கணுமா. அப்படி அப்படி காக்கப்பட்ட அடக்கம்தான் நம்ம உயிருக்கே ஆக்கம் தருமா. நம்ம உயிருக்கு ஆக்கம் தர்றதுக்கு அடக்கத்தை விட மேம்பட்ட செல்வம் வேறு எதுவுமே இல்லைன்னு வள்ளுவர் சொல்கிறார். அவர் அடக்கத்தை நம்மளோட செல்வத்தோடு ஒப்பிட்டு அந்த செல்வத்தை விட அடக்கமாக இருக்கிறது நம்ம உயிருக்கு மிகப்பெரிய மேம்பட்ட ஒரு செல்வமாக இருக்குமா. அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிருக்கு இல்லை. அடக்கத்தை செல்வமாக எண்ணி காக்க அதை காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மிகைப்படுத்தி நம்மளை காட்டிக்காமலும், மிகைப்படுத்தி பெருசாக நம்மளை பற்றி நாமளே பேசிக்காமலும், எந்த அளவுக்கு நாம் அடக்கமாக ஒரு செயலை செஞ்சுட்டு சத்தம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. சத்தம் இல்லாமல் சாதிக்கணும் அப்படிம்பாங்க. அமைதியாக சாதிக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சதை பிறர் பாராட்டணும். நம்மளே அடக்கம் இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு செயலை செஞ்சுட்டு கூட அடக்கம் இல்லாமல் பேசவே கூடாதான். அதுவே நமக்கு அழிவை தரும். அதான் சொல்கிற, அடக்கத்தை செல்வமாக எண்ணி காக்க அதை காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை. நம்ம அடக்கத்தை ஒரு பணம் மாதிரி பாதுகாக்கணும், ஒரு செல்வம் மாதிரி பாதுகாக்கிறது அதை விட நமக்கு பெரிய செல்வம் வேறு எதுவும் இல்லையாம். மிக்க உறுதியுடன் காக்கப்பட வேண்டியது அடக்கமாகும். அடக்கத்தை விட ஆக்கம் தரக்கூடியது வேறொன்றும் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அடக்கமாகவும் பணிவாகவும் பண்பாகவும் இருக்கோமோ அதை விட இந்த உலகத்தில் நமக்கு பெரிய செல்வம் வேறு எதுவுமே இல்லை.